அன்பு நெஞ்சங்களே வணக்கம். தந்தை பெரியார் அவர்களை பற்றி நான் பேசி வருகிற அந்த காணொளி வரிசையிலே இரண்டாவதாக ஒரு காணொளியை பதிவிட நான் ஆசைப்படுகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் இலக்கியம், அந்த கலை உலகங்கும்போது அந்த நாடகம், திரைப்படம் ரெண்டையும் உள்ளடக்கிய ஒரு பெயர். அந்த பொது பெயர் கலை உலகம். ஸோ அந்த கவிதையெல்லாம் ஒரு மயக்கம், அதனால் சமுதாயத்தை மாற்றம் செய்ய முடியாது என்கின்ற கருத்து உடையவர். அது அவருடைய கருத்து சுதந்திரம். உவமை கவிஞர் சுரதா அவர்களே அதை ஏற்றுக்கொண்டார். அதே வேளையிலே கவிதைகள் என்பவை ஒரு கற்பனையாக அந்த வாசிக்கிறவனுக்கு ஒரு சுகானுபவம் தருவதாக மட்டுமே இருந்து விடுகிற ஒரு நிலையை பற்றித்தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்படி குறிப்பிடுகிறார். தந்தை பெரியாருடைய எத்தனையோ சீர்திருத்த கருத்துக்களை, புரட்சி கருத்துக்களை, சமதர்ம சிந்தனைகளை தன்னுடைய கவிதையிலே தொடர்ந்து விதைத்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர்களை பாராட்டியிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். மிகப்பெரிய கவிஞர் என்று சொல்லி பாராட்டியிருக்கிறார். அதை அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே கவிஞர் வாலி அவர்களோடு அவருக்கு இருந்த ஒரு தொடர்பு, அல்லது வாலிக்கு அவர் சொன்ன ஒரு அறிவுரை என்று கூட சொல்லலாம், ஒரு வழிகாட்டுதல், அப்படி நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருவரங்கத்திலே, அதாவது ஸ்ரீரங்கத்தில் நாடகங்களை எழுதுகிற நாடக ஆசிரியராக இருந்த காலகட்டம் ஒரு கவிஞர் வாலி அவர்கள். அந்த நாடகத்தில் அவர் பாடல்கள் எழுதுவார். அது இல்லாமல் பக்தி பாடல்கள்லாம் திருச்சி வானொலி நிலையத்தில் எழுதி கொண்டிருந்த காலகட்டம். கவிதைகளை அவர் ரொம்ப நேசித்து கொண்டு எழுதி கொண்டு இருந்த காலகட்டம். அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களை அவர் சந்திக்கிறார். அந்த கட்சிக்காரர் ஒருத்தர் மூலயமா அவரை போய் சந்தித்து பேச ஆசைப்பட்றேன்னு சொன்னப்போ அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். இவர் தான் அந்த நாடகங்கள்லாம் அரங்கேற்றிருக்கிறார், அந்த திருவரங்கத்தில் இருக்கிறார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார். இவர் கவிதைகள்லாம் எழுதக்கூடியவர் என்று சொன்னபொழுது தந்தை பெரியார், தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் ஏதோ கழுத மண்டபத்தில் உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இருப்பீங்களாமே என்று அவர் திருப்பி கேட்டிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் கவிஞர் வாலியிடத்தில். அங்கே கழுதை மண்டபம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது ஒரு தனிமையாக ஒரு இடம், ஒரு சோலை மாதிரி. அங்கே ஒரு மண்டபம், அதில் தொந்தரவு இல்லாமல் உட்காந்து போய் ஒரு கவிதையெல்லாம் எழுதுவது இவருடைய வழக்கம். இதை இவர் கேள்விப்பட்டிருக்கிறார், இது மாதிரி அந்த இளைஞன் கவிதை எழுதுகிறார் என்று. அதை அவரிடம் கேட்டிருக்கிறார். ஆமாங்க ஐயா என்று வாலி சொல்ல அவர் சொன்னாராம், கழுத மண்டபத்தில் உட்காந்து நீங்கள் கவிதை எழுதுறீங்க, கழுதையை பற்றியும் கவிதை எழுதலாம், உங்களுடைய அந்த கவிதையினுடைய பாடுபொருளிலே கழுதையை புறக்கணித்து விடாதீர்கள் என்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், இன்றைக்கு நவீன கவிதை என்று சொல்லுகிறார்கள், இதற்கு முன்னாலே புது கவிதை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு புதிய சிந்தனையை, மக்களுடைய ஒரு எழுச்சி சிந்தனையை விதைப்பதாக, ஒரு புத்தாக்க சிந்தனையை விதைப்பதாக, அந்த வடிவத்தில் மட்டும் இல்லை, அந்த மரபு, அந்த யாப்பிலக்கணத்தை மட்டும் விட்டுட்டுங்கிறது மட்டும் புரட்சி செய்யாமல் உள்ளடக்கத்திலையும் புரட்சி செய்கிற புதிய புதிய நவயுக கவிதைகளை இந்த கவிதை உலகம் கண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே, சுமார் 70-75 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அப்படிப்பட்ட ஒரு புரட்சி கருத்தை அவர் விதைத்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர் என்பதை நம்மால் எண்ணி பார்ப்பதை விட வியப்பில் ஆழ்த்துகிறது என்பதுதான் உண்மை. எழுத்தாளர் பாலகுமாரன் ஒரு கருத்தை சொன்னார். எழுத்தாளர் சுஜாதா அவருக்கு அறிவுரை சொன்னப்போ, நீ டெலிஃபோன் துடைப்பவள் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதி பரிசு பெற்றிருக்கிறார். ஒரு சுஜாதா தான் தர்றாரு பரிசை பாலகுமாரனுக்கு. பாலகுமாரன் ஆரம்ப காலத்திலே கவிதைகள்லாம் எழுதியவர் என்பது இலக்கிய நேசர்களுக்கு தெரிந்த விஷயம். அப்போ அவர் சொல்கிறாரு, டெலிஃபோன் துடைப்பவளை பற்றி கவிதை எழுது, அதுக்காக இப்படி தான் இதை மட்டும்தான் எழுதணும் பாடுபொருள் என்று நினைக்காதே, நீ வேலை பார்க்கிற டிராக்டர் கம்பெனியில் இருக்கிறதே அந்த டிராக்டர், அந்த எந்திரத்தை பற்றியும் கவிதை எழுதலாம் என்று அவர் சொல்லியிருக்கார். பார்த்துக்கங்க. அப்போ அந்த சிந்தனை அதுக்கெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாலே அதை பெரியார் சொல்லிவிட்டார். ஒரு தெலுங்கு கவிஞன் ஒரு தெலுங்கிலே இந்த
தெலுங்கு அந்த மாநிலத்திலே இந்த நக்சல் பாரின்னு சொல்லுவார்களே, புரட்சிகர சிவந்த சிந்தனை கொண்ட ஒரு கவிஞன் தன் சக கவிஞர்களை எல்லாம் பார்த்து ஒரு கவிதையிலே அரைக்கூவல் விடுகிறான். அவன் சொல்கிறான், ராஜராகம், தேவ புஷ்பம், தென்றல், மலர்கள் என்று இப்படியே மட்டும் கவிதை எழுதி கொண்டு இருக்காதீர்கள். சொல்லுகிற பொழுது இந்த மாதிரி அழகான வார்த்தைகள் இதை மட்டுமே இதுங்காதீங்க. சோப்பு, சீப்பு, கண்ணாடி இவைகளை கேவலமாக பார்க்காதீர்கள் கவிஞர்களே, அவையும் கவிதைகளின் அம்சம்தானடா என்று சொல்லி அந்த கவிஞன் சொல்கிறானே, அத்தகைய ஒரு புதிய சிந்தனையை, ஒரு புத்தாக்க சிந்தனையை அப்பொழுதே கழுதை மண்டபத்திலே கவிதை எழுதுகிற நீங்கள் கழுதையை பற்றியும் எழுதலாம் என்று சொல்லி பெரியார் சொன்னார் என்றே எண்ணி பார்க்கிறேன். இந்த கருத்தை கவிஞர் வாலி எழுதியிருக்கிறார். நானும் இந்த நூற்றாண்டும் என்கிற அவருடைய அந்த நூலிலே இடம்பெற்ற கருத்தை தான் நான் இப்போது சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொன்றை நான் சொல்கிறேன். எதையுமே ரொம்பவும் ஒரு உணர்ச்சி வசப்படாமல் அறிவின் துணை கொண்டு அணுகக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்நிலையிலே இருந்த காலகட்டம் அது. காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர், அதனால் நான் அவரை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி தேர்தலிலே இந்த பக்கம் நிற்பவர், அந்த பக்கம் ராஜாஜியும் இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அந்த கூட்டணியில். சுதந்திரா கட்சி, திமுகவும் கூட்டணி. அப்பொழுது தேர்தல் களம் சூடு பிடித்து ரொம்பவும் இதாக இருந்த காலகட்டம். பெருந்தலைவர் காமராஜரை வேண்டுமென்றே கேவலப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே படித்த காமராசர் பேசுகிறார். அதாவது நான் காமராசன், கவிஞர் நான் காமராசனை அவர் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய வருகிற பொழுது அவர் அந்த விளம்பர சுவரொட்டிகள்லாம் அவர் எம்ஏ தமிழ் இலக்கியம் பயின்றவர், பேராசிரியராக பணியாற்றியவர். அப்போ அவர் படித்தவர் என்று சொல்லுகிற பொழுது சொல்லாமல் இவர் பெருந்தலைவரை படிக்காதவர் என்கிற மாதிரி அவர்கள் இடித்துரைப்பதாக அது அமைந்தது. இந்த திமுகவினர் கூட்டணியர் ஒட்டிய இந்த போஸ்டரெல்லாம் பார்த்துட்டு, சுவரொட்டிகளை பார்த்துட்டு வேதனைப்பட்ட கோபமடைந்த காங்கிரஸ் தோழர்களெல்லாம் தந்தை பெரியார் இடத்துல சொன்னார்களாம், ஐயா அவர் நம்ம ஐயாவை பற்றி கேவலப்படுத்தி அப்படி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. சிரித்து கொண்டே சொன்னாராம், அது ஒன்றும் இல்லையா, படிக்காத காமராசர் கட்டிய பள்ளியிலே படித்த நா காமராசன் பேசுகிறார் என்று போட்டிருக்கணும், அதை ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க என்று அவர் சொன்னாராம். அதுக்கு கேட்டாராம், அதுக்கு முன்னால் யார் காமராசன்னா யார், நா காமராசன் தானே, அந்த புது கவிதையெல்லாம் எழுதுகிற அந்த பையன் தானே, எம்ஏ தமிழ் படிச்சுட்டு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய அந்த பையன் தானே. இதில் என்ன நான் சொல்ல வருகிறேன், நவீன இலக்கியம் புது கவிதை என்கின்ற வடிவம் விட்டது என்பதையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதிலே மேத்தா, அப்துல் ரஹ்மான், நா காமராசன் இவர்கள்லாம் முன்னணியிலே அவர்கள் வந்தார்கள். சிற்பி பாலசுப்ரமணியம், கவிஞர் மீரா, இப்படி ஒரு பட்டியல் நீள்கிறது. ஈரோடு தமிழ் நண்பன் போன்றவர்களெல்லாம். அப்போ இதையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த சமுதாயத்திலே புதிதாக என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதையெல்லாம் அவர் உடனுக்குடன் அந்த அப்டேட்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்களே, அப்படி இருந்த ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அது மட்டுமல்ல, அதை எவ்வளவு தூரம் ஒரு லாவகமாக ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு அவர் சிந்தித்திருக்கிறார். கவிதையினுடைய பாடுபொருள் என்பது பறந்து விரிந்து எல்லைகளை தாண்டி இருக்க வேண்டியது என்கின்ற அந்த நவீன சிந்தனையை அப்பொழுதே அவர் கவிஞர் வாலியிடத்திலே சொல்லியிருக்கிறாரே. இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே, இந்த தமிழ் மண்ணிலே பற்றி இருக்கிற இந்த விவாதங்கள் நடைபெறுகிறதே, இந்த நிலையிலே நான் எல்லோருக்கும் இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய இந்த தாட்ஸ் ஆஃப் சரவணன் என்கின்ற அந்த யூடியூப் சேனல் மென்மேலும் வளர்வதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவு தேவை. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை இது பண்ணால் தான் உடனுக்குடன் நான் அனுப்புகிற அந்த காணொளிகள்லாம் உங்களுக்கு வந்தடையும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து என்னை
இன்னும் மென்மேலும் வளரச் செய்யுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை இந்த அளவிலே முடிக்கிறேன். மீண்டும் தொடர்வேன். நன்றி, வணக்கம்.